ஹவாய் தீவுல கொசுக்களுடைய தொல்லை தாங்க முடியாம அங்க உள்ள பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களை நிறைய கொசுக்கள் கடித்து கடித்து அங்கு மலேரியா நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு தேன் சிட்டுக்குருவிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அரிய வகையான பறவை இனத்தை இந்த கொசுக்களால் வந்துக்கிட்டு இப்போ அழியக்கூடிய ஒரு தருவாயில் இந்த தேன் சிட்டுக்குருவிகள் இருக்கிறதாகவும், இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் காணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இந்த ஹவாய் தீவு வந்திருக்கு. அப்போ ஹவாய் தீவு நாட்டு அரசாங்கம் என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த கொசுக்கள் அழிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்க உள்ள அறிவியல் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க உள்ள விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப யோசனைக்கு அப்புறம் பல திட்டங்கள் அப்படி யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, முள்ளாலத்தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த கொசுக்களை வச்சு நம்ம அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் அங்க ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய அங்க அறிவியல் ஆய்வுகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆய்வகத்துல வாரத்துக்கு 5 லட்சம் ஆண் கொசுக்களை உருவாக்குறாங்க. அவங்களே வளர்க்குறாங்க. இந்த ஆண் கொசுக்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா விலங்குகளையும் பறவைகளையும் மனிதர்கள் உட்பட யாரையுமே கடிக்காதுதான் ஆண் கொசுக்கள்ங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஆண் கொசுக்களை 5 லட்சம் ஆண் கொசுக்களை உருவாக்கி அந்த உடம்புல ஆண் கொசுக்களுடைய உடல்ல ஒல்பாக்கியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு அதை வளர்க்குறாங்க. இந்த ஒல்பாக்கியாங்கிற அந்த பாக்டீரியாஸ் என்ன செய்யும்னா, கிட்டத்தட்ட இந்த வளர்க்கப்பட்ட 5 லட்சம் கொசுக்களை ட்ரோன்கள் மூலமா ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய காடுகளில் அங்க அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் ட்ரோன்கள் மூலம் வச்சு அங்கிருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கிருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த கொசுக்கள், ஆண் கொசுக்கள் மற்றபடி காட்டு பகுதியில் அந்த ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய கொசுக்களோட போய் அவங்க நார்மலா இனப்பெருக்கம்ங்கிற ஒரு செயல் உருவாகுது இல்லையா, அப்ப இந்த பெண் கொசுக்களோட இந்த ஆண் கொசுக்கள் கலந்து இனப்பெருக்கம் செய்யறப்ப இந்த ஒல்பாக்கியா அப்படிங்கிற பாக்டீரியா அடங்கிய ஆண் கொசுக்கள் உடம்புல இருந்து இனப்பெருக்கம் செய்யப்பட்ட இந்த பாக்டீரியா மூலமா பெண் கொசுகள்ல உருவாகும் இல்லையா அந்த முட்டைகள், இந்த முட்டைகளை குஞ்சுகள் பொறிக்கப்படாம மீன்ஸ் அந்த முட்டைகளை அங்கேயே அழிக்கிறது மாதிரி, அதனால இனப்பெருக்கம் செஞ்சு அதிக அளவு கொசுக்கள் உருவாகாத அளவுக்கு இந்த ஒல்பாக்கியா பாக்டீரியாஸ் செயல்படுதாவும், இப்படி செயல்பட்டா கண்டிப்பா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் கட்டுப்படுத்தப்பட்ட கொசுக்கள் ஒரு கட்டத்துல மொத்த கொசுக்களையும் அழிச்சிடலாம். ஏன்னா இதனால அடுத்து உற்பத்தி செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாகக்கூடிய இந்த கொசுக்கள் ஒரு கட்டத்துல முற்றிலும் அழிக்கப்படலாங்கிற விஷயத்தை கையில் எடுத்து முதற்கட்டமா இதை செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமா என்ன செய்யப்படுதுன்னா, விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மனிதர்களுக்கோ இந்த மலேரியா நோய் பரவாமல் இருக்கிறது மட்டுமல்லாம இந்த அரிய வகையான தேன் சிட்டுக்குருவிகளை இந்த கொசுக்கள்கிட்ட காப்பாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை தயாரிச்சு இப்ப முதற்கட்டமா இதை செயல்முறைப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேள்விப்பட்ட ஹவாய் தீவு மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்மளுடைய அரசாங்கம் இந்த அளவுக்கு செயல்முறைப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஹவாய் தீவோட அரசுக்கு அந்த தீவு மக்கள் எல்லாருமே தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செயல்முறை மட்டும் கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செயல்முறை அதாவது இந்த ஹவாய் தீவு கொண்டு வரக்கூடிய இந்த ட்ரோன் மூலம் ஆண் கொசுக்களை காட்டுக்குள்ள செலுத்தி இப்படி கொசுக்களை கட்டுப்படுத்தி திட்டம் மட்டும் கொஞ்சம் நல்லா உண்மையிலே கிளிக் ஆச்சுன்னா இந்த திட்டத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பின்பற்றி அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களை அழிக்கலாம்ங்கிற விஷயத்த ரொம்பவே யோசித்துட்டு வர்றதா அங்க உள்ள அறிவியல் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற தகவல் நான் படிக்கிறப்ப மக்களுக்கும் இது சென்றடையணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுடைய வீடியோ மூலமா இதை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக்கை போட்டுவிட்டு நம்மளுடைய பாமுத்துக்குமார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தகவல் உண்மையிலே பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை உங்க நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்